அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்க போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரியுதுங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுபகாரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன் உதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பராபவ ஆண்டு, ஸ்ரீ பராபவ ஆண்டு, அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு. தனுசு ராசி நேர்களே, எவ்வளவோ வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள். ஏன் அப்படின்னா, இப்போ 4ஆம் இட அர்த்தமா சனி அப்படின்னு ஒன்று, ஏற்கனவே 7.5 சனியிலிருந்து இன்னும் மீள முடியாத தனுசு ராசிக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. 7.5 சனி முடிஞ்சு 2.5 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. 7.5 சனி முடிஞ்சு இங்கிட்ட 2.5 வருஷம், அங்கிட்ட 5 வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப ஒரு நல்ல கவனிக்கணும், நீங்க ஒரு கம்ப்ளீட்டா பட்ட மரம் பட்டு போச்சு, கம்ப்ளீட்டா பட்டு போச்சு. அப்ப மீண்டும் துளிர் விடுவதற்கு நிறைய டைம் எடுத்துக்கிறோம்.
அப்படிப்பட்ட டைம் எடுத்து இப்ப தனுசு ராசிக்கு மீண்டும் துளிர் விட போகுது. பட்ட மரம் கூட துளிர் விட போகுது. பட்ட மரம் கூட துளிர் விட போகுது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனுசுக்கு 4ஆம் இடம் கேந்திர தோஷம். அப்ப கேந்திர தோஷம் இருக்கக்கூடியவர் மேலும் ஒரு கெட்ட இடத்துக்கு போயிட்டா, கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். அப்ப தனுசு ராசிக்கு அதிபதியான 4ஆம் அதிபதி ஒரு கேந்திர தோஷம். குருவே குருவுக்கு எதிரின்ற மாதிரி கேந்திர தோஷம். அவர் போய் என்ன பண்றாரு, கெட்டவன் 8ஆம் இடத்துக்கு போறார். கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடின் ராஜயோகம். இந்த மே 26ல குரு உச்சம் பெறுகிறார். எங்க? கெட்டவன் போய் வலுக்கிறார். அப்ப கெட்டவன் கெட்டு விட்டால், வலுத்து விட்டால் கிட்டிடும் ராஜயோகம். அப்ப குரு இந்த பராபவ ஆண்டு பரவசம் ஊட்டும் பல பொன் பொருள் சேர்க்கை, தொழில் யோகம், வருமான யோகம், பதவி யோகம், வியாபார முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம், குடும்பத்துல வருமானம் கொட்டக்கூடிய முன்னேற்றம் அனைத்துமே ஏற்படும். அப்ப கொஞ்சம் இந்த ஒரு மாத காலங்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டும் நீங்க. அதே நேரத்துல இப்ப இந்த பராபவ ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசுக்கு 6ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்தில் இருந்தால் பூரி சொத்தை ஏதோ ஒரு பூரி சொத்தின் மூலம் ஒரு கடன் பெற வேண்டிய சூழ்நிலை, தொழில் தொடங்குவதற்காக அது ஒன்றும் பாதிப்பு வராது. கண்டிப்பா முன்னேற்றம் ஏற்படும். உங்க பிள்ளைகளுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். நீங்க அரசாங்கத்துறையில இருந்தால் உங்களுக்கு உயர் பதவி நிச்சயமா கிடைக்கும். ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கோ புதிதாக அரசாங்க உத்தியோகத்தில் தேர்வு அதற்கான முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கோ கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவருக்கு உயர் பதவி கிடைக்கும். ஆக பெயர் புகழ், நல்ல பதவி யோகம், உத்தியோகம், வருமானம், முன்னேற்றம், பிள்ளைகளுடைய உயர்வு, பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம், பிள்ளைகளுக்கு பதவி உயர்வு, பிள்ளைகளுக்கு திருமணம், ஆக சொத்து சுகங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் உறுதியாக இந்த பராபவ ஆண்டில் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா அங்க உங்களுக்கு 9ஆம் அதிபதி பாக்கிய அதிபதி உச்சமாகிறார் தனுசுக்கு. அது ஒரு பெரிய யோகம். 9ஆம் உச்சமாகிறாரு. சுக்கிரன் கடன் கொடுத்து, அதாவது வீட்டு மேல சொத்து மேல கடன் கொடுத்து தொழில் தொடங்கக்கூடிய நிலையை உருவாக்குறார். இல்லாட்டி என்ன செய்யும், மனைவி வீட்டு சொத்துக்கள் கிடைக்கும், மனைவி மூலமா சொத்து கிடைக்கும். 2ல 1 உறுதியா நடக்கும். சப்போர்ட், ஏதோ ஒரு சப்போர்ட் நிச்சயமா நடக்கும். ஆக இது ஒரு வெற்றி பெற காரணம். ஒரு இடத்தை விற்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீட்டை விற்கலாம், ஒரு வீட்டை வாங்கலாம். இதெல்லாம் உறுதியா நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வாகன யோகம், சொத்து யோகம், தொழில் யோகம், வருமான யோகம், நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றமான காலம் நிச்சயமா ஏற்படும். அர்த்தமா சனி என்று கண்கலங்க வேண்டாம். கண்கலங்கிய விஷயமெல்லாம் காணாமல் போய்விடும். கவலைகள் தீரும். நிச்சயமாக வாழ்க்கை வெற்றி பெறும். மகிழ்ச்சியான வாழ்க்கை உறுதியாக உண்டு. அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க. ஜாதகம் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு நல்ல கவனிக்கணும். ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ரெண்டே காரணம். ஒன்று உங்க ஜாதகம் தப்பா இருக்கும், இல்லாட்டி நான் சொல்லக்கூடிய ஜோசியம் தப்பா இருக்கணும். இதைத்தான் திரும்ப சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக சரியாக கணித்தால் உங்கள் ஜாதகத்தை சரியாக உங்க தலையெழுத்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியா நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நீங்க செய்ய வேண்டியது கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்